ஹே அமேகோஸ், ரீசெண்டாக என்னோட ஷார்ட்ல நான் சொல்லியிருப்பேன் கிறிஸ்மஸோட ப்ரீ டெக்கரேஷன் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்ட்டு. ஸோ அந்த டெக்கரேஷன் ப்ராசஸில் வந்து சில திங்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ண வேண்டியது இருந்தது. ஸோ அதுக்காக வந்து பாரிஸ் கார்னர் போயிருந்தோம். ஸோ அங்கே என்னென்ன திங்ஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ணோம் அண்ட் அதோட vlog தான் வந்து இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போறீங்க. நீங்கள் உங்கள் வீட்டுக்கோ சர்ச்சுக்கோ இல்லை உங்கள் ஸ்கூலுக்கோ எதுக்கோ ஒன்றுத்துக்கு கிறிஸ்மஸ் டெக்கரேஷனுக்கு மாசா திங்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் பாரிஸ் கார்னர் போகலாம். எக்கச்சக்க ஷாப்ஸ் இருக்குது. போகிற இடம்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கிறிஸ்மஸ் டெக்கார் ஐட்டம்ஸ் அண்ட் கிறிஸ்மஸ் ரிலேட்டட் ஐட்டம்ஸாக தான் இருக்குது. நிறைய இம்போர்ட்டட் ஐட்டம்ஸுமே இருந்தது. நாங்கள் பார்க்க வந்து ஐயோ கடையே மொத்தம் வாங்கிடலாமா அந்த அளவுக்கு வந்து பார்க்க அட்ராக்டிவாக இருந்தது. ஈச் அண்ட் எவ்ரி பீசஸ் வந்து யூனிக்காக இருந்தது. ஒரு ஷாப்லையுமே டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் இருந்தது. அந்த சாண்டாலே வந்து அவ்வளோ யூனிக் வெரைட்டிஸ் இருந்தது. ஒரு சாண்டாவும் பார்க்கறதுக்கு அவ்வளோ யூனிக்காக இருந்தது. ஸ்பெஷலி கிறிஸ்மஸ் டெக்காரில் வந்து ஒரு திங்ஸ்லையுமே வந்து டிஃப்ரெண்ட் கலர்ஸ் அண்ட் காம்பினேஷன் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் இருந்தது. பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்கோ பால்ஸ் வந்து நார்மலாக ஒரு பேட்டர்ன் ஆஃப் பால் மட்டும் இல்லாமல் அதுலேயே மல்டிபிள் வெரைட்டிஸ் ஒன்றுமே வந்து பின்ட்ரெஸ்டி கலெக்ஷனாக இருந்தது. பார்க்கவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அண்ட் பிரெத்து கூட ஒரு பிரெத்துமே யூனிக்காக இருந்தது. ஒரு ஷாப்லேயும் ஒரு பிரெத் இருந்தது. அண்ட் லைட்ஸ் கிறிஸ்மஸ்னாவே வாட்டர்ஸ் இந்த மாதிரி ஒரு கிளிட்டரி ஃபங்கியான லைட்ஸ் தான் வந்து கிறிஸ்மஸ் வைபே இருக்கும். ஸோ லைட்ஸுக்குன்னு நிறைய ஸ்டால்ஸ் நிறைய ஷாப்ஸ் இருந்தது. ஸோ அங்கே எங்களுக்கு தேவையான லைட்ஸுமே நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணோம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஒரே கடையிலேயே மொத்த ஷாப்பிங்குமே வந்து பண்ணிடலாம். பாரிஸில் அந்த அளவுக்கு நிறைய ஷாப்ஸ் இருக்குது. பட் நாங்கள் அப்பெல்லாம் பண்ணாமல் செலக்டிவாக ஒரு திங்ஸும் வந்து ஒரு ஷாப்பில் போய் நாங்கள் வாங்கினோம். பிகாஸ் ஒரு ஷாப்லேயுமே வந்து யூனிக்கான நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்தது. ஸோ ஒரே ஷாப்லேயே வந்து நீங்கள் A to Z எல்லாமே நீங்கள் வாங்கிடலாம் தான். பட் ப்ரைஸ் வேரி ஆகும். ஒரு ஷாப்புக்குமே வந்து ப்ரைஸ் வேரி ஆகுது. சில ஷாப்பில் வந்து மினிமல் ப்ரைஸ்லேயே வந்து ரொம்ப குவாலிட்டியான ஐட்டம்ஸும் இருந்தது. ஸோ ப்ரைஸ்க்காக நாங்கள் 2-3 கடை ஏறி இறங்கணும். இன்னொன்று கலெக்ஷன்ஸ்க்காகவும் ஏறி இறங்கணும். அதாவது ஒரு கடையை விட்டுட்டு இன்னொரு கடை பார்க்கும்போது தான் வந்து ஆஹா இந்த பொருள் இந்த கடையில் வாங்கியிருக்கலாமே இது நல்லா இருக்கே அப்படின்ற மாதிரிலாம் எங்களுக்கு தோணிட்டு இருந்தது. ஜென்ரலாகவே இந்த கிறிஸ்மஸ் டெக்கரேஷன் ஐட்டம்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஏஸ்தட்டிக்காக இருக்கும். நிறைய திங்ஸ் வந்து அந்த மாதிரி கலெக்ஷன்ஸாக தான் இருக்கும். பட் நாங்கள் போய் பார்க்கும்போது வந்து நிறைய இம்போர்ட்டட் ஐட்டம்ஸ் எல்லாமே பின்ட்ரெஸ்ட் கலெக்ஷனாக இருந்தது. வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக யூனிக்காக இருந்தது. ஸோ அதனாலேயே நிறைய திங்ஸ் பர்ச்சேஸ் பண்ணோம். அண்ட் மீன்வைல் வந்து சில திங்ஸ்லாம் வந்து பர்ச்சேஸ் பண்ணி வாங்க முடியலையே அப்படின்ற ஒரு கடுப்புலேயே வந்து போனோம். அண்ட் ஸ்டார்ஸ்க்குமே வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் அவைலபிளாக இருந்தது. ஸோ உங்கள் சர்ச்க்கோ ஸ்கூலுக்கோ இல்லை காலேஜஸ்க்கோ இது மாதிரி மாஸாக ஸ்டார் நீங்கள் வாங்கணும், அதாவது மாஸ் குவான்டிட்டியில் நீங்கள் ஸ்டார்ஸ் வாங்கணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக வந்து பாரிஸ் கார்னரில் வந்து நீங்கள் ஷாப் பண்ணலாம். எல்லா இடத்துலையுமே இந்த மாதிரி நிறைய ஸ்டார் கலெக்ஷன்ஸ் இருந்தது. இதில் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா யூஸ்வலாக வந்து நம்ம நார்மலாக போடுற இந்த 5 ஷேப் ஸ்டாரும் இருந்தது. அண்ட் லாங் டெய்ல் ஸ்டார் அதுவுமே இருந்தது. அதை விட ஹைலைட்டான ஒரு ஸ்டார் வந்து இந்த ஸ்டார் தான். ஏண்டா இதெல்லாம் எந்த கேட்டகரியில் இது ஸ்டாராக கொண்டு வந்தீங்கன்னு தான் எனக்கு கன்ஃபியூஷன் இருந்தது. ஐ திங்க் ஸோ வந்து இந்த ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் அப்புறம் வந்து ஸ்குவிட் கேம் இதெல்லாம் பார்த்தவங்க வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டாரை கண்டுபிடிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இது என்ன கேட்டகரியில் நீங்கள் கிறிஸ்மஸ் ஸ்டார்னு சொல்லுவீங்கன்னு தெரியல. அந்த அளவுக்கு ஒரு வியர்டாக ஒரு ஸ்டார் இருந்தது. ஸோ இந்த மாதிரி வந்து ஃபன்னான ஸ்டார் கலெக்ஷன்ஸும் இருந்தது. அண்ட் என் கூட வந்ததுங்க அந்த ஸ்டார் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது போட்டால் யூனிக்காக இருக்கும்ன்றதுக்காக கிறிஸ்மஸ் தீமுக்கே சம்மந்தம் இல்லாத ஸ்டாரை கூட பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருந்ததுங்க. அண்ட் இந்த சாண்டா வந்து செம்ம க்யூட்டாக இருந்தது. இந்த பலூன் சாண்டா ரைஸ் ஆகி அப்படியே கீழே உக்காந்துட்டு அந்த மாதிரிலாம் இருந்தார். செம்ம கலெக்ஷன்ஸ் இருந்தது. லிட்ரலி வந்து இந்த கடைக்குள்ளெல்லாம் போன அப்புறம் தான் வந்து அப்பா கிறிஸ்மஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, புயல்லாம் வந்து ஓஞ்சிடுச்சு அப்படின்ற மாதிரி ஒரு செலிப்ரேஷன் ஃபீலே வந்தது. அண்ட் இந்த மாதிரி நிறைய கியூட் யூனிக் பீசஸ்மே இருந்தது. லைக் இந்த 90 ஸ்கேல் இருக்கும் தெரியுமா, அந்த மாதிரி ஸ்கேல்லே வந்து சாண்டா ஃபேஸ் அந்த மாதிரிலாம் வச்சுருந்தது. அண்ட் நிறைய கலெக்ஷன் ஆஃப் ட்ரீஸ்லேயே வந்து டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் ட்ரீஸ் இது எல்லாமே இருந்தது. ஆக்சுவலி எனக்கு வந்து கண்ணு போதலை அண்ட் என் மொபைல்லையும் வந்து ஸ்டோரேஜ் பத்தலை. அந்த அளவுக்கு வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு அவ்வளோ கான்டென்ட் இருந்தது. விச் மீன்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு அவ்வளோ திங்ஸ் இருந்தது. ஸோ ஃபைனலாக வந்து ஒரு 5 hours ஆஃப் ஷாப்பிங் நாங்கள் முடிச்சுட்டு ஒரு நல்ல ஏஸ்தட்டிக்கான விண்டேஜ் வைப் உள்ள ஒரு ரெஸ்டாரண்ட்டில் போய் நாங்கள் சாப்பிட்டு எங்களோட ஷாப்பிங் டே வந்து வைண்ட் அப் பண்ணோம். ஸோ திஸ் வாஸ் த ஷாப்பிங் vlog. ஸோ உங்களுக்கு டெக்கார் ஐட்டம்ஸ் அண்ட் கிறிஸ்மஸ் ரிலேட்டட் திங்ஸ்லாம் வந்து பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்ற ஐடியா இருந்ததுன்னா ஜஸ்ட் கோ ஃபார் பாரிஸ் கார்னர். அங்கே நீங்கள் பார்கெயின் பண்ணி உங்களால் வாங்க முடியும்னா 4-5 ஷாப் ஏறி பார்த்து வாங்க முடியும்னா ஜஸ்ட் கோ அண்ட் எக்ஸ்ப்ளோர். எக்கச்சக்க வெரைட்டிஸ் இருக்குது. ப்ராபப்ளி ஒன் டே உங்களுக்கு பத்தாதுன்னு நினைக்கிறேன். அவ்வளோ திங்ஸ் இருக்குது எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு. ஸோ இன்னும் நிறைய கிறிஸ்மஸ் கான்டென்ட் அண்ட் இதெல்லாம் வச்சு என்ன டெக்கரேஷன் பண்ணுறோம் அப்படின்றதும் தெரிஞ்சுக்க மறக்காம ஏன் சேனல் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். பை.